Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் Natco Pharma and Zydus Lifesciences ரெண்டு கம்பெனியுடைய ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி cauverybusiness.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கு ஒரு தீபாவளி ஆஃபர் கொடுத்துருந்தோம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு. அந்த ஆஃபர் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியோட முடிய போகுது. அதுக்குள்ளே நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எங்களுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அது இன்னும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். ஓகே, குருஜி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி ஃபார்மா செக்டர் பற்றி பேசலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். ரெண்டு கம்பெனி எடுத்து வந்திருக்கார், Zydus அண்ட் Natco Pharma. ரெண்டு கம்பெனியுமே ஃபார்முலேஷனில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. எப்படி நம்ம கம்பேர் பண்ண போகிறோமா நாட்கோவையும் சைடோஸையும்? இல்லை, ரெண்டு பேரும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி அந்த ஃபார்முலேஷன் சைடில். அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 84% பண்ணுறாங்க யூஎஸ் ஃபார்முலேஷனுக்கு. அண்ட் இவங்க வந்து மோர் தென் 51% Zydus பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அதனால் வந்து ஒரு ஸ்டடி பண்ணலாம் எப்படி வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நோ டவுட் வந்து நாட்கோ வந்து சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ். இந்த தடவை கூட எபிட்டா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 60.5. அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க லாஸ்ட் குவார்ட்டர் மாதிரி. ஓகே, அண்டு இவங்க Zydus எடுத்துட்டிங்கன்னா ஒரு 27% வரைக்கும் எபிட்டா மார்ஜின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நாட்கோ பார்ப்போம். இந்த நாட்கோவில் வந்து ஏபிஐ பண்ணுறாங்க, விச் இஸ் அபவுட் 2% தான் அவங்களுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷனில். பட் மேஜர் வந்து ஃபார்முலேஷன் வந்து யூஎஸ் ஃபார்முலேஷன் தான் நிறைய இருக்குது. அண்ட் இஸ் க்ளோஸ் டு அபவுட் 84. அண்ட் இந்தியன் ஃபார்முலேஷன் கூட ஸ்மால் சைஸ் இருக்குது. அண்ட் இன் அடிஷன் டு தேட் அவங்களுடைய க்ராப் சயின்ஸ் அதுலேயும் ஒரு ஸ்மால் ரெவன்யூ வந்துட்டுருக்கு. இன் அடிஷன் டு தட் அதர் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த அதர் இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா இவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து அதை வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ட்ரெஷரி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் மூலமாகவும் அதர் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ. ஏன் இவங்க வந்து பெட்டராக பண்ண முடியுது தேன் வந்து Zydus அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பேரா 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேரா 4 என்னன்னா இப்போ வந்து ஒரு ட்ரக்குக்கு வந்து ஒரு பேட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை டிஸ்பியூட் பண்ணுறது. இல்லாட்ட ஒரு பேட்டன்ட் இருக்கிற ட்ரக்கை வந்து அவங்களுக்கு அந்த பேட்டனை வந்து செல்லுபடி ஆகாது. இவங்க வந்து ஃபஸ்ட் டு ஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதை கூட யூட்டிலைஸ் பண்ணி ஜென்ரிக் ட்ரக்கை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த பேட்டர்ன் எக்ஸ்பயர் ஆகும்போது தான் அவங்களுக்கு அந்த இதுக்கு பர்மிஷன் கிடைக்கும். அண்டு இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு தான் இவங்க வந்து தே ஆர் மேக்கிங் குட் மணி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எஸ்பெஷலி இப்போ இந்த பிளாக் பஸ்டராக இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் கூட இவங்க வந்து ஃபஸ்ட் டு ஃபைல் கேட்டகரியில் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பேசுவோம் ஒசாம்பிக் அஸ் வெல் அஸ் வீகோவி அந்த இதுக்கு. பட் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இவங்களுக்கு வந்து இது கிடைக்க போகுது பர்மிஷன் அப்படின்ட்டு. ஏன்னா 2026 வந்து இவங்களுடைய நோவோ நார்டிஸ்கோட பேட்டர்ன் வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் அதுக்கப்புறமேலே இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலாம். ஸோ இந்த டிஸ்பியூட் மூலமாக கூட இவங்க வந்து நிறைய படம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, அண்ட் மோரோவர் இவங்களுடைய இது வந்து நம்ம கொடுத்துருக்க வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இவங்க நிறைய சப்சிடரிஸ் வச்சுருக்காங்க. பிரேசில், கனடா, சிங்கப்பூர், தென் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேயும் அவங்க த்ரூ சப்சிடரிஸ் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து பிரிங்ஸ் டோட்டல் ரெவென்யூ. அதனால தான் அந்த கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸை நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Zydus எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கேடிலா அப்படின்னு முன்னாடி இருந்த கம்பெனி தான் இப்போ பேர் மாற்றி வந்து Zydus Lifesciences இருக்கு. அஃப்கோர்ஸ் இவங்களோட ஒரு சப்சிடரி வேறு இருக்குது, கால் வந்து Zydus Wellness அப்படின்ட்டு. அது மோர் ஆஃப் த ஓடிசி செக்மெண்ட்டில் இருக்கிறது, டைரக்ட் கன்சியூமர் ஃபோக்கஸ்ஸு. அண்டு இந்த ரிசல்ட்ஸில் வந்து நம்ம ரெண்டு கம்பெனியை சேர்த்து தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க கன்சாலிடேட்டடாக தான் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த கம்பெனி வந்து யூஎஸ் ஃபார்முலேஷனில் தான் இவங்க வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் இருக்குது, நியர்லி 51% இருக்குது. ஓகே, அதை தவிர வந்து இந்தியன் ஃபார்முலேஷன்லையும் இருக்குது. அதை தவிர கன்சியூமர் வெல்னஸ்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து ஏபிஐயில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே இது தான். பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க Zydusோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் இருக்குது இதில்.
and growth illa both in revenue as well as profit la, and EBITDA margin is about 27% தான். ஸோ வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்ப்போம் உங்களுடைய ரெண்டு பேரோட ரிசல்ட்ஸும் என்னன்னு பார்ப்போம். இப்போ நாட்கோ ரிசல்ட் பார்த்தோம்னா டோட்டல் ரெவன்யூ வந்து 1434.9 கோடியாக இருக்குது. எபிட்டா 868.1 கோடியாக இருக்குது. மார்ஜின் 60.5ன்னு கொடுத்துருக்காங்க. மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் சீக்வென்ஷியலாக சேமாக இருக்குது. எஸ். ப்ராஃபிட் 676.5 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் 47.1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஆக்சுவலாக ப்ராஃபிட் வந்து சீக்வென்ஷியலாக பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் லாஸ்ட் இயர் சேம் பீரியட் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. ரைட். நாட்கோ பொறுத்த வரைக்கும் டோட்டல் ரெவன்யூ 1434.9 கோடினா அதில் வந்து ஃபார்முலேஷனில் வந்தது மட்டுமே 1313.6 கோடி. ரைட். 84%. ரைட். அப்புறம் தான் வந்து ஏபிஐ மற்றதெல்லாமே வருது. டொமஸ்டிக் ஃபார்முலேஷன், இந்தியன் ஃபார்முலேஷன், கிராப் ஹெல்த் சயின்ஸ் எல்லாமே வருது. ரைட். தமிழ்நாடு கூட ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட். அடுத்து சைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்க்கும்பொழுது ரெவன்யூ பார்த்தோம்னா 5237 கோடி. ஸோ இன்கம் வந்து 20.4% க்ரோ ஆகிருக்கு. எபிட்டா 1461.4 கோடியாக இருக்குது. அது 33.7% க்ரோ ஆகிருக்கு. இரானியர் க்ரோத் இருக்குது. ரைட். எபிட்டா மார்ஜின் 27.9 கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்சாலிடேட்டட் ரெவன்யூ நம்ம பார்க்குறது. ப்ராஃபிட் 911.2 கோடி, 23.5% க்ரோ ஆகிருக்கு. ரைட். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, லோன் வந்து இவங்ககிட்ட நிறைய இல்லை. ஓகே. ரெண்டு பேருக்குமே இவங்க பார்த்தீங்கன்னா லோன் வந்து 208 crores நாட்கோ வச்சுருக்காங்க. அப்படி இவங்களோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 1562 crores. இதை தான் நான் சொன்னேன். இவங்களோட ட்ரெஷரி ஆப்ரேஷன் மூலமாக நிறைய இன்கம் இவங்களுக்கு வந்திருக்கும். அதுதான் இவங்க அதர் இன்கம் கேட்டகரியில் காமிச்சிட்ருக்காங்க. அண்டு ஜைடஸ் எடுத்துட்டிங்கன்னா இவங்களுடைய லோன் போர்ட்ஃபோலியோ கூட வெரி ஸ்மால் தான். மேபி மோஸ்ட் ப்ராப்ளி ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இருக்கும். 190 crores அண்டு 1594 crores வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டு. ஸோ இவங்களோட ஜைடஸோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் ரொம்ப சர்ப்ரைசிங். நெல்லி 21,724 crores இருக்குது. ஓகே. ஸோ இவங்களோட அதர் இன்கம் வந்து ஆக்சுவலி இவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸை டிப்ளாய் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அதுலேருந்து நிறைய இன்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் இது பார்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட், பார்ட் ஆஃப் த ரெவன்யூவை தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே. இப்போ மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மா வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் எல்லாம் குறையிற மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர்ஸும் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டு. இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் சடனாக குயிக்காக ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. நாட்கோ வந்து ஃபார் பெட்டர். அவங்க அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ட்ராப்லாம் இல்லை. பட் சைடஸில் ஸ்லைட் ட்ராப் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர். ஓகே. சைடஸ் 1300 இருந்தது. இப்போ வந்து 960 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரெண்டு ஷேருமே இந்த கரெக்ஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆமாம். அதனால் வந்து கரெக்ட் பண்ணலாமா இல்லைங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனோ ஒரு வீசோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தது நல்லபடியில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.